ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு வியானாவும் ரம்யாவும் அங்கே இருக்கிற அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே செம்ம காண்டில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்துட்டு அங்கே யாருமே இல்லை, திவ்யாவை தவிர்த்து. மீதி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹாயாக தூங்க போயிட்டாங்கன்னு தெரியல. இதில் செம்ம காண்டாக வராங்க. ரம்யாவும் சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த சாண்ட்ராவை கூப்பிட்டு கழுவு சொல்லுங்கள் பாத்திரத்தை அப்படின்றாங்க. எதுக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வியானா வந்துட்டு இங்கே எல்லாம் வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன எல்லாம் ரெசார்ட்டுக்கு வந்திருக்க மாதிரி உட்காந்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. உங்கள் பிரவீன் இங்கே வேலை செய்யாமல் இருக்காங்களோ அவங்கள தான் சொல்கிறேன். யாரை சொல்கிறேன் இங்கே வேலை செய்யாமல் இருக்காங்களோ அவங்கள தான். யாரை சொல்கிறேன் மறுக்கா சொல்லிட்டு 3 வாட்டி சொல்லி அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம திவாகர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை மோடில் தான் இருந்தார். ஃபஸ்ட்டு வந்து லவ் மோடில் இருந்தார். திவ்யா கூட சுற்றிக்கிட்டு அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கன்றாவியாக இருக்குது. எப்போ அவர் திருந்த போகிறாருன்னு தெரியல. அதனால் திவ்யா வந்து சொன்னாங்கன்னு ஒரு காரணத்துக்காக கேமரா முன்னாடி நின்று பச்சை மிளகா கஷ்டம் பச்சை மிளகாப்பா பச்சை மண்ணாக இருக்கேப்பா பச்சை மிளகாப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பச்சை மிளகா கஷ்டு. அதுக்கப்புறம் ஒரு டைலாக் விட்டார், என்ன வலிக்குதான், எது வலிக்குதா, ஏன் எரியுதுன்னு சொல்கிறதுக்கு ஓகே, அதே வலிக்குது புதுசாக டேர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதில் இன்னும் கொடுமை என்னென்னா குடமிளகா விலை வந்துட்டு காரமாக இருக்காது, ஏன் இந்த மிளகா மட்டும் இவ்வளோ காரமாக இருக்கான். ஆனால் பாவிகளா, பச்சை மிளகாக்கும் குடமிளகாக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளாக வந்துட்டு பிக் பாஸில் விட்டு பிக் பாஸ் ஏன் பிக் பாஸ் இப்படி பண்ணிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சால் அவர் வேறு நிறைய ஆனால் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தார். பாத்திரம் துளக்கிறதுலேருந்து காய்கறி கட் பண்ணி கொடுக்குறதுலேருந்து. பிரவீனுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சமைக்கிறாரு. ரம்யா சமைக்கிறாங்க, அப்சரா இருக்காங்க, அங்கே பிரவிகாந்த் சிஎஸ்ஆ இருக்காங்க, அரோரா இருந்தாங்க, சொல்ல மறந்துட்டு பாருங்கள். அவங்க வந்து உப்பு கருவாடு பாட்டுக்கு ஸ்டெப்பு போட்டுட்டு இருந்தாங்க. அதை மறந்துட்டு பாருங்கள், அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா சபரியை காணோம், சாண்ட்ராவெல்லாம் சுத்தமாக காணோம், விக்ரமை காணோம், எல்லாம் வந்து எங்கே போனாங்கன்னு தெரியல. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது எப்படி இருக்குன்னா முன்னாடி சீசன்லாம் வந்துட்டு முடிகிற தருவாயில் பயங்கரமாக இருக்கும், எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. இங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இல்லை, எல்லாம் வந்து ஜாலியாக வந்துட்டு தூங்கிட்டு ஜாலியாக மலாக்கப்படுத்து விட்டதை பார்த்துக்கிட்டு கடவுளே ஒரு வாட்டி ஏதோ ஒரு சீசன் தான், போன சீசனாக அதுக்கு முந்தின சீசன் தெரியல. எங்க பிக் பாஸே முடிய போது இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க, இணையா நடக்குது அப்போ நம்மளாம் இருக்கோம். எங்கே கண்டென்ட் ஒன்றுமே இல்லை. ரைட், இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.